ஒரு அரசியல் கட்சி இப்ப கூட தான் நாங்க மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிட்டு இருக்கோம். எங்க கட்சி வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால வெளியில இருந்த யூகங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எது வேணாலும் இருக்கட்டும். நாங்க என்ன இருக்குதோ அதை சொல்றோம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அண்ணாமலை பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளாரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். ஏங்க கட்சியோட நிலைப்பாட்டுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்க அப்பா பையன் இருக்கிற பிரச்சனை இருக்குது. அது கட்சி ரீதியா வெளியில அரசியல் நிலைப்பாட வந்தா பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்காக பாஜக தனது ஆதரவாளர்களோட எல்லாத்தையும் தனது நடவடிக்கைகள் வந்து தலைவர்களுக்கு செஞ்சிருக்காங்க. அண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான தமிழக அரசியல வந்து ஒரு வேகமாக பாஜக கொண்டு போய் இந்த நேரத்தில் அவருக்கு பதிலாக மாநில தலைவர் வந்து மீண்டும் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. அதே வேலையில் ஓபிஎஸ் வந்து வெளியேற்றிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் காரணமாக ஒரு கிளைம் வந்து ஏடிஎம்கே சைடு வந்து எடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக தான் அண்ணாமலையை வந்து டம்மி பண்ணாங்க. அவருக்காக தான் வந்து ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு வெளியேற்றினாங்க. ஒரு அரசியல் கட்சி இப்ப கூட தான் நாங்க மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிட்டு இருக்கோம். எங்க கட்சி வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால வெளியில இருந்த யூகங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எது வேணாலும் இருக்கட்டும். நாங்க என்ன இருக்குதோ அதை சொல்றோம். பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் அதிகாரிகள் வாக்குரிமை பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. 6.5 லட்சம் பேர் மேற்கொண்டு 70 லட்சம் பேருக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் வடமாநிலத்தில் அரசியல் தலைகீழாகும்னு சொல்லி தெரியுமா சொல்லுங்க. அதாவது தேர்தல் கமிஷன் யாரை வாக்காளராக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகள் வச்சிருக்காங்க. இப்போ டெல்லியில வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. மும்பையில் இருக்காங்க. மும்பையில தமிழ்நாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏவே இருக்கார். நீங்க வாக்காளர் இல்லைங்க. மகாராஷ்டிரத்துல ஒரு தமிழர் எம்எல்ஏவாக, பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர், மொழி பேசுகிறார் அப்படின்னு வாக்குரிமை அல்ல. அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள். வாக்குரிமை அளிக்கிறதுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.